Hey folks, ஆக்சுவலா இந்த கேஜெட் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது வந்து ஆர்ச்சோஸ் 404 அப்படிங்கிற ஒரு கேஜெட். அப்ப நீ என்ன ஒரு தூக்கு பார்த்து எடை கூடி இருக்கேனான்னு சொல்லு. இது நல்ல கொஞ்சம் ஹெவியாவும் இருக்கு. ஏப்பா தூக்கி பார்த்து எடை சொல்றதுக்கு நம்ம என்ன விரை கடையா வச்சிருக்கோம். வெயிட் நல்லா இருக்கு. 250 கிராம் டு 300 கிராம் இருக்கும் போல இருக்கு. நல்ல வெயிட்டா இருக்கு. இது என்னன்னா இதுல 30 GB 30 GB இன்பில்ட் மெமரி இருக்கு. இது வந்து ஒரு மல்டிமீடியா பிளேயர். அதாவது படம் அப்லோட் பண்ணிட்டு, போட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டு, பாட்டு அப்லோட் பண்ணிட்டு இதுல வந்து பாத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மல்டிமீடியா பிளேயர். அண்ட் இந்த பிளேயருக்கு இப்ப என்னன்னா இதுக்கு சார்ஜர் ஒயர் இல்லை. இதுக்கு சார்ஜர் ஒயர் எங்கெங்கே தேடி பார்த்தேன், கிடைக்கல. அண்ணா, ஒரு கேஜெட்டுக்கு எங்களுக்கு கேபிள் வேணும். சார்ஜர் கேபிள். ஓ ஷூர், என்ன தேவைன்னு சொல்லுங்க. ஆர்ச்சோஸ் கேபிள். Directly. பட்டை பின்னு, குட்டை பின்னு, மொட்டை பின்னு, சொட்டை பின்னு, மொக்க பின்னு, உருட்டை பின்னு, சொட்டை பின்னு தானே? ஏ பின்னு, பி பின்னு, சி பின்னு, டி பின்னு. நல்லா பார்த்து சொல்லுங்க. சொட்டை பின்னு தானே? சரி அப்படின்ட்டு பழைய காயலாங்கடையெல்லாம் போய் சுத்தி வந்து இந்த ஒயர் மட்டும் பிடிச்சேன். இந்த ஒயர் பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? இந்த ஒயர் பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ஒயர் வந்து அதாவது இந்த பின்னு இதுக்கு உள்ள போகுது, செட் ஆகுது. பட் அந்த டிரான்ஸ்மிஷன் நடக்குமா, கனெக்ட் இதுல இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டு பின் கொடுத்துருக்காங்க. உருண்டை பின்னு தான் உள்ள தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கனெக்ட் பண்ணி பார்த்தேன். இது வந்து ஒன்றும் சார்ஜ் ஏறல. சார்ஜ் ஏறல மீன்ஸ் இதுல எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். ஸோ இப்போ வரைக்கும் என்ன தெரியாத விஷயம்னா இதுல எதுவும் ஃபால்ட் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அடுத்து என்ன பண்ண போறோம் உங்க ஹீரோ? ஆனா ஒரு நம்பிக்கை என்னன்னா, காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். இதுக்கு கரண்ட் கொடுத்தாங்கன்னா இது ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரண்ட தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா, என்ன தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். ஆனா இதுக்கு கரண்ட் இது கொடுக்குதா, இதுல இருந்து இது டிரான்ஸ்மிட் ஆகுதா அப்படின்னு பார்த்தா அதை எப்படி செக் பண்றதுன்னு. அண்ட் இதுக்கு நம்ம கிட்ட சின்ன சின்ன வயர்ஸ் இருக்கு. அதாவது இந்த மாதிரி வயர்கள் வந்து நம்ம கிட்ட இருக்கா. இத வந்து ஒரு 5 பின் அடாப்டர். இது நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல லைட்டாவது எரியணும் அப்படின்னு செக் பண்ணாலும் அந்த லைட்டும் எரியல. இதை வந்து சிஸ்டம்லையும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஒருவேளை இந்த இடத்துல எதுவும் ஃபால்ட் இருக்குமா, எனக்கு தெரியல. அதாவது கனெக்ஷன் கட் ஆயிருக்குமா இந்த ஹெட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்ல எனக்கு தெரியல உள்ள. ஏன்னா இந்த ஒயர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி சுத்துது. அதனால இந்த இடத்துல எதுவும் கனெக்ஷன் இல்லாம இருக்குமா அப்படின்னு பார்த்தாலும், அப்போ இதை என்ன பண்றது? உடைச்சு பாக்குறதா, கழட்டி பாக்குறதா? சப்போஸ் இப்ப வந்து இதை நம்ம ஓபன் பண்ண போறோம். ஓபன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம். ஓகேவா? இது எப்படி ஓபன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகே,
இங்க வந்து ஒரு சின்னதா ஒரு இது கொடுத்துருக்கான். ஏதோ ஊசி மாதிரி வேணும் மாட்டிருக்கு இதுக்கு. இது ஆக்சுவலா இப்படி கிளிப்பு மாதிரி சின்னதா பிடிச்சிருக்கு கிளிப்பு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கிளிப்பை குத்தி வெளியில இப்படி பிரிக்கணும். பிரிச்சு வெளியில எடுக்கணும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கிளிப்பை உடைச்சிட வேண்டியதான். உடைச்சிட்டேன். இந்த பக்கமா ஒருத்தன் இருக்கான். அவனையும் லைட்டா இப்படி தள்ளி விட்டு இவனை வந்து நம்ம ஓகே இப்போ இவனை வந்து இப்படி வெளியில எடுக்கிறோம். பிச்சு எடுத்துட்டேன். யாரு நம்ம ஒட்டைக்கிறதெல்லாம் ஈஸியா உடைச்சிரும். ஏன் தம்பி இவ்வளவு வேகமா கழற்றி இதெல்லாம் மாட்ட தெரியுமா? ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இதுல கனெக்ஷன்லாம் நல்லா தான் இருக்கு. சோ இந்த வயர் வந்து இது கனெக்ட்ல தான் இருக்கு. ஆனா இதுல இருந்து கரண்ட் வருதா அப்படின்னு எப்படி செக் பண்றது? டெஸ்டர் இருக்கான்னு பார்ப்போம். ஆஹா, இந்த மல்டிமீட்டர் வோல்ட் மீட்டர் அதெல்லாம் வச்சு செக் பண்ணுவாங்க. என்கிட்ட மீட்டர் இருக்கு, செக் பண்ண தெரியாது. நொட்ட மட்டும் தெரியுமா? அப்புறம் என்ன வயித்துக்கு நான் முன்னாடி சீட்ல போய் உட்கார்ந்திருக்க? இப்பதான் பிஞ்சிருக்கு. இப்பதான் பிச்சேன். நான் தான் பிச்சிட்டேன். அட பாவி, கூட வந்து சுடுன்னு சொன்னா கூட வந்தவனையே சுட்டுட்டியே. ஓகே, எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இவனை எடுத்துட்டு இன்னொரு டைம் அப்படி சார்ஜ் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஒரு எந்த பயனும் இல்ல, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏதாவது ஒரு லைட், சின்ன லைட்டாவது எரியுன்னு பாக்குறேன், எரிய மாட்டேங்குது. சரி, இப்ப நம்ம வேற ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இத பிச்சு எடுத்துரும். எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டேட்டா கேபிள் ஒயர் பழசு இருக்கு. இது ஏற்கனவே பல லாரிகள்லயும் கார்கள்லயும் அடிபட்டு வந்த மாதிரி தான் ஒரு ஆனா வேலை செய்யுது. ஸோ இந்த ஒயரை நம்ம வந்து தனியா கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பின்னை ஜாயின் பண்ண போறோம். அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அதையும் எப்படின்னு நம்ம இப்ப பாத்துருவோம். ஜாயின் பண்ணி பார்ப்போம், கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆச்சுன்னா ஏன் லக்கு. ஆச்சா ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல. உங்களுடைய அந்த நேரம் பிரசவமா இருக்கு. ஒரு டைம் ஆகல. 3 நிமிஷம் 2 நிமிஷம் 2 நிமிஷம் வெட்டு. இங்கயா இங்க இல்ல இங்கயா அங்க இங்கயா. கட் பண்ணிட்டேன். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இவனை இந்த ஹெட்டோட ஜாயின் பண்றோம். அதுக்கான முயற்சிகள் தான் இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அந்த ஒயரை பிரிச்சு இதுல என்ன இத்தனை இருக்கு? அதுலயாவது பரவாயில்ல, 2 ஒயர் தான் இருந்துச்சு. இதுல பாருங்க 5 இருக்கு. இது எது கூட எதை மேட்ச் பண்றதுன்னு தெரியலையே. நான் வேற தெரியாதனமா இருந்து நல்லா இருந்த ஒயரையும் கட் பண்ணி விட்டேன். ஆஹா, இப்படி தாண்டா இருக்கிற பொருள் எல்லாத்தையும் உடைச்சு வச்சுட்டு போச்சு. இதுதான் எதையும் நான் பிரிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதத்தோட இருந்தேன். இருந்தாலும் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு அவன் பொருளை வீணாக்குறதுக்குனே வீடியோ போடுறான். நான் வீடியோ போடுறதுக்காகவே வீணாக்கிட்டேன். பெரியப்பா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. இங்க பாருங்க, இந்த சார்ஜர் ஒயர்ல எத்தனை ஒயர் இருக்கு பாத்தீங்களா?
அச்சோ போச்சு. நல்லா இருந்ததையும் நாசமாக்கிட்டேன். இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ஒயர் கொடுத்துருக்கான். பிளஸ் ஒரு கோர் ஒயர் ஒன்று கொடுத்துருக்கான். 7 ஒயர் இருக்கு. நான் இதுல பார்த்தது 2 ஒயர் தான். இதுல ஜாயின் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கிறதும் 2 தான் இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கா, இங்க ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான். ஆனா இந்த கம்பெனிக்காரன் என்னை ஏமாத்திட்டான். இதுல 7 ஒயர் கொடுத்துருக்கான். நான் இதை எப்படி இதுல ஜாயின் பண்றது? இட்ஸ் ஆல் ஃபேக்ட். நம்ம கையில எதுவும் இல்ல. சோ இந்த வீடியோ ஆபரேஷன் ஃபெயிலியர், பேஷண்ட்டும் டெட். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. ஓகே ஃபோக்ஸ், இதுக்கு ஏத்த மாதிரி வேற ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அப்போ மறுபடியும் இன்னொரு வீடியோ தயார் பண்ணி போடுவோம். மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? இப்ப என்ன பண்றது? இருந்த நல்லா வரையும் கட் பண்ணி விட்டேன். சரி, இவனை இப்போதைக்கு இப்படி முடிச்சு போட்டு வைப்போம். அப்புறமா இதை ஜாயின் பண்றது ஒரு ஷார்ட்ஸா போடுவோம். வேற வழி இல்லை. ஏன்டா இப்படி எதாவது கேக்குறீங்க? ஏன்னா அதை வந்து மறுபடியும் போட்டோ வச்சு பார்ப்போம்னு சொல்லுங்க. ஓகே ஃபோக்ஸ், பழையபடி இந்த பின்னை வந்து அந்த கேசிங்குள்ள ஜாயின் பண்ணிடுவோம். சரியா? அப்ப இது வந்து இப்படி ஜாயின் பண்ணணும். திருப்பி போடணுமா? எந்த சைடு போட்டாலும் ஒண்ணுதான் நினைக்கிறேன். இல்லைன்னா இப்படி போடுவோம். ஓகே, இந்த பக்கம் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து ஒரு பத்திரமான ஒரு இடத்துல வச்சிடுவோம். ஏன்னா இந்த இடத்துல ஏதாவது கரண்ட் வருதா அப்படின்னு செக் பண்ணலாம். இதுல எந்த ஒரு கரண்ட் வந்த மாதிரியும் தெரியல. அதனாலதான், ஏன்னா இதுல 2 ஒயர் தான் இருக்கு. பட் அந்த பின்ல பாத்தீங்கன்னா இந்த ஆர்ச்சோஸ் அப்படிங்கிற டிவைஸ்ல பாத்தீங்கன்னா பட்டை பின் கொடுத்துருக்காங்க. நிறைய கனெக்டிங் ஒயர் இருக்கு. ஸோ இதுக்கேற்ற பின்னு பிடிக்கணும். பார்க்கலாம், இது எப்போ கிடைக்கும்னு எனக்கு தெரியல. சரி, இது கிடைக்கும் போது உங்களுக்கு இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன். கிடைச்சா ஆர் உங்ககிட்ட இதுக்கான பின், இந்த மாதிரி பின் ஏதாவது சார்ஜர் ஒயர், பழைய ஒயர் கிடக்குன்னா சொல்லுங்க, அனுப்பிச்சு விடுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா சோனி வாக்மேனுடைய பட்டை பின் 22 பின்னு சொல்லுவாங்க. ஒரு 3/4 இன்ச்சு அகலமா இருக்கும், பட்டையா இருக்கும். அந்த பின் யார்கிட்டயாவது சார்ஜர் இருந்தாலும் சொல்லுங்க, அனுப்பிச்சு விடுங்க. ஓகே ஃபோக்ஸ், அண்ட் ஒன் மோர் திங், பாம் டிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் என்கிட்ட இருக்கு. அது ஒரு பிடிஏன்னா பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ்ன்ட்டு, அதாவது ஒரு பாம் கம்ப்யூட்டர் மாதிரி. இப்போ கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, அது வந்து ஒரு டிஜிட்டல் டைரி பிளஸ் கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு டிவைஸ் அது. அந்த டிவைஸ்க்கும் சார்ஜர் தேடிட்டு இருக்கேன். அது யார்கிட்டயாவது இருந்தாலும் கொடுத்து உதவுங்க. ஓகே ஃபோக்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.